பிசினஸ் ஸ்கூல் இரண்டாம் பதிப்பு. ராபர்ட் டி கியோசகி. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை நான் ஏன் ஒரு வியாபாரமாக பரிந்துரை செய்கிறேன்? பின்வரும் கடிதம் எனக்கு அடிக்கடி வரும் கடிதங்களுக்கு ஓர் உதாரணம். அன்பிற்குரிய திரு கியோசகி, நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என நம்புகிறேன். என் பெயர் சூசன். நான் இந்த கடிதத்தை என் கணவர் ஆலனுக்காக எழுதுகிறேன். அவர் உங்களது அனைத்து புத்தகங்களையும் வாசித்திருக்கிறார். மேலும் சிறந்த தொழில் முனைவராகவோ அல்லது வர்த்தகராகவோ இருப்பதற்கான ஆற்றலை கொண்டுள்ளார். நான் உங்களுக்கு எழுதப் போவதாகவும் சில விஷயங்கள் குறித்து உங்களது அறிவுரையை கேட்கப் போவதாகவும் அவரிடம் கூறியிருந்தேன். தனிப்பட்ட விதத்தில் நான் உங்களது புத்தகம் ஒன்றையும் படித்ததில்லை. எனவே அத்தகைய விஷயங்களில் உங்களுடைய நிலைப்பாடு எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் என் கணவர் பெரும்பாலான நேரத்தை ஒரு நிறுவனத்தில் செலவிட்டு வருகிறார். அது பிரமிடு போன்ற கட்டமைப்பு கொண்ட ஒரு நிறுவனம். அந்நிறுவனம் விட்டமின் மற்றும் இதர உடல் நலம் சார்புடைய பொருட்களை விற்பனை செய்கிறது. இச்சங்கிலியில் அமைப்பில் மேலே இருக்கும் நபர் அவருக்காக விற்பனை செய்வதற்காக உங்களை தேர்ந்தெடுத்துள்ளார், பிடித்திருக்கிறார். கீழே இருப்பவர்கள் இன்னொருவரை பிடிக்க என சங்கிலி தொடராக அது சென்று கொண்டே இருக்கும். அது அவரது நேரத்தை வீணடிக்கும் செயல் என்ற உணர்வு மட்டும் என்னிடம் எழாமல் இருந்திருக்குமேயானால் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். யாரோ ஒருவரின் பெயரையும் நிறுவனத்தையும் கட்டி எழுப்ப இவர் முயற்சி செய்ய, முடிவில் யாரோ ஒருவர் அவரது கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்து கொண்டு போக போகிறார். என் கணவர் அவரது சொந்த வியாபாரத்தை தொடங்கியிருக்கின்றார் என்ற எண்ணத்தில் அவரிடம் தோற்றுவித்து இருக்கிறார்கள். ஆனால் நிறுவனத்தில் அவரது பெயரை எங்கும் நான் காணவில்லை. அவரது பெயர் விட்டமின் தயாரிப்புகளின் மீது காணப்படவில்லை என்றால் அது எப்படி அவரது வியாபாரமாகும்? எல்லாவற்றுக்கும் மேலாக, ஒரு வருடத்திற்கும் மேலாக இதில் பகுதி நேரமாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னும் அவர் பெரிதாக பணம் எதுவும் பார்க்கவில்லை. இது அவரது மதிப்புமிக்க நேரத்தை வீணடிப்பதாகும் என நான் கருதுகிறேன். மேலும் வேறொருவரின் பெயரிலான தொழிலில் முதலீடு செய்வதை விட அவரது பெயரிலான தொழிலில் முதலீடு செய்வதை காணவே பெரிதும் நான் விரும்புகிறேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை கட்டி எழுப்புவதை விட அவர் தனது சொந்த நிறுவனத்தை கட்டி எழுப்ப வேண்டும். மேலும் இவர் யாருக்காகவோ விற்பனை செய்கிறாரோ அந்த நபர்கள் இவரை வெறுமனே பயன்படுத்தி கொள்கிறார்கள் என நம்புகிறேன். அவர் உங்களது புத்தகத்தை வாசிப்பதோடு ஒரு தொழில் முனைவராக உங்களது அபிப்பிராயத்தை பெரிதும் மதிக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த விஷயத்தில் உங்களது சிந்தனைகளுக்கு அவர் காது கொடுக்கலாம். ஆனால் நான் சொல்வதை கேட்க மாட்டார். யாருக்கு தெரியும், நான் கருதுவது தவறாகவே கூட இருக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நல்ல விஷயம் என்று அறிய வருவது என் மனதை திருப்தியடைய செய்யலாம். நீங்கள் இந்த கடிதத்திற்கு பதிலளிக்கும் பட்சத்தில் அவருக்கு நீங்கள் செலவிடும் நேரத்திற்காக முன்கூட்டியே உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். உண்மையுள்ள எம். சூசன். எனது பதில். எனது அலுவலகம் கடிதங்களால் நிறைந்து வழிவதை உங்களில் சிலர் அறிந்திருக்கலாம். துரதிருஷ்டவசமாக எனக்கு வரும் ஒவ்வொரு கடிதத்திற்கும் பதிலளிக்க எனக்கு நேரம் இருப்பதில்லை. சில சமயம் பிறரிடம் நான் கேட்கும் அதே கேள்விகளையும் இவரும் கேட்டிருப்பதால் நான் இப்புத்தகத்தை அவரின் கடிதத்திலிருந்து துவங்குகிறேன். அதோடு அவரது வெளிப்படையான தன்மையையும் திறந்த மனதையும் என்னை கவர்ந்தது. எந்த ஒரு நெட்வொர்க் நிறுவனத்துடன் இணைந்திருக்கவோ, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலின் மூலம் என் செல்வ வளத்தை அடைந்திருக்கவோ செய்யாத பொழுது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலை நான் பரிந்துரைப்பது ஏன் என்று அறிந்து கொள்ள பலர் விரும்பலாம். எனவே எல்லோருக்கும் என் பதிலை தெரியப்படுத்தவே இப்புத்தகத்தை நான் எழுதினேன். முடிப்பதற்கு முன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் அனைவருக்குமான ஒன்று என நான் நம்பவில்லை என்பதையும் கூறிக்கொள்ள நான் விரும்புகிறேன். இதை வாசிப்பதால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் உங்களுக்கு சரிப்பட்டு வருமா வராதா என தெளிவாக அறிய வருவீர்கள் என நான் நம்புகிறேன்.
நீங்கள் ஏற்கனவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் செய்து வந்தால், முன்பே நீங்கள் அறிந்துள்ள, உணர்ந்துள்ள விஷயங்களை இந்த புத்தகம் உறுதி செய்வதை நீங்கள் காண்பீர்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் செய்வது குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தால், மற்றவர்கள் காணத் தவறுகிற இத்தொழில் உங்களுக்கு அளிக்கும் வெளிவரத் தெரியாத வாய்ப்புகளையும் மதிப்பீடுகளையும் நீங்கள் கண்டறிவீர்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் வெறுமனே கூடுதலாக பணம் சம்பாதிக்க வாய்ப்பு மட்டுமல்ல, அதைவிடவும் அதிகமாக விஷயங்கள் அதில் இருக்கின்றன. இந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருப்பதற்காகவும், திறந்த மனதுடையவர்களாக இருப்பதற்காகவும் உங்களுக்கு நான் முன்கூட்டியே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையுள்ள ராபர்ட் டி கியோசகி.